அம்மா, பிள்ளைங்கள வச்சுட்டு எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு என்னமோ போல இருக்கு. இந்த தான் சோனியெல்லாம் கிளம்பிட்டா, நானும் கிளம்புறேம்மா. எப்படி போவ? நீயும் கூட வா, என்ன வந்து விட்டுட்டு நீ இப்படியே ஊருக்கு போ. இன்னைக்கெல்லாம் என்னைய சித்தி விட மாட்டா. நான் நாளைக்கு இதுதான் போவேன், இல்லை நாளான்னைக்கு போவேன். போகிறதுனா நீ வேணா, நீ எப்படி போவ? 2 பாப்பா தூக்கிட்டு போகணும். ஒருவேளை அர்ஜுன் தம்பி வந்து தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்குல்ல. 2 நாளைக்கு இரு, நானும் அம்மாவும் இருக்கேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அர்ஜுன் தம்பி வரும்போது கூட போவேன். என்ன சரியா? இல்லை இல்லை, அதுக்குள்ளே வசந்தி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவா. நான் அதுக்குள்ளே போய் ஆகணும். ஏண்டி வசந்தி பொய் சொல்கிறாங்கிற? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எவ்வளவு பொய் சொல்லுவாளா? அதெல்லாம் சொல்ல மாட்டாடி, உண்மையை தான் சொல்லுவா போல. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தம்பிக்கு அப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உசுரே விட்டுருவாரு. ஏன்னா தம்பின்னா அவ்வளோ உசுராக இருப்பார். போய் சொல்லு. போய் தான் சொல்லணும், என்ன பண்ணுறது? இப்போ எல்லாம் போக முடியாதும்மா, பேசாமல் தூங்கு. இல்லை எங்க நாங்கள் ஏதாவது தொட்டி கட்டி போட்டிருக்கோம்ல, அப்புறம் என்ன? எனக்கு இருக்கிறதுக்கு என்னமோ போல இருக்குமா. எனக்கு எங்கே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, நான் போய் ஆகணும் போல இருக்குது. வசந்தி நல்லா நடிச்சிருவாம்மா. நீ போனால் மட்டும் என்னடி பண்ண முடியும்? நான் ஒருவேளை போய் அர்ஜுன் மாமாட்ட ஏதாவது சொன்னேன்னு வை, ஒருவேளை நம்புவார்ல. ஆமாம், இங்கேயே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நம்புற மாதிரி இல்லை. வீடு என்ன நடந்தாலும் ரைட்டு. மா, உனக்கு தெரியாது வசந்தி பற்றி. அன்னைக்கே நகையெல்லாம் வேற வாங்கிடுச்சான். இன்னைக்கு 14 லட்சம் கேட்டுட்டு இருந்துச்சு. அன்னைக்கே அர்ஜுன் மாமாட்ட கண்டிப்பாக அர்ஜுன் மாமா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. எனக்கு அது வேற நினைச்சாலும் பயமாக தான் இருக்கு. அர்ஜுன் தம்பி அதெல்லாம் விவரமான பிள்ளடி, அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பணத்தை கொடுத்துடாது. நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவும் ஆகாது சரியா? அட நீ வேறம்மா, கண்டிப்பாக நடக்கும். சரி, இப்போ நான் போகணும், என்ன சொல்கிறா? இப்போ எல்லாம் போக முடியாது சத்யா, உன் இஷ்டத்துக்கு. பேசாம இரு. மகேஷ் அண்ணனுக்கு வந்து கொண்டு வந்து விட சொல்றியா? அவன் எல்லாம் விசேஷத்தை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருப்பேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன். அவனை போய் எழுப்பி கொண்டு வந்து விடுறானா, இது எப்படிம்மா? சரி, நீ ஒன்றும் வரவேணா, நானே போய்க்கிறேன். நீ எப்படி போவ 2 பிள்ளையை தூக்கிட்டு? அதான் எனக்கு தெரியும், நான் 2 பிள்ளையை எப்படியாவது தூக்கிட்டு போயிடுறேன். பஸ் ஸ்டாண்ட் இங்கே பக்கத்தில் தானே இருக்கு, நான் அழகா தூக்கிட்டு போயிடுவேன். ஒருத்தி கொஞ்சம் கொஞ்சம் நடப்பா, இப்படி பிடிச்சி இழுத்துட்டு நான் போயிடுறேன். பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறியா? கொஞ்சம் கூட சொல்றதே கேட்க மாட்டேன். நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? சரி கொண்டு வந்து விடுன்னு தானே சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. ஏன் கொண்டு வந்து விட்டாதான் என்னம்மா உனக்கு? இங்கே இருக்கணுமா? உன்னோட தங்கச்சி வீட்டிலே இப்படி நடிச்சு உன் தம்பிக்கிட்ட உன் தங்கச்சி நிறைய வாங்கிடுச்சு. ஆனால் நீ ஒன்றும் வாங்கல, ஒன்று கூட வாங்காமல் இருக்க. ஆனால் உன் தங்கச்சி நிறைய வாங்கிடுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சும் இனி இங்கே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்க பாரு. உன்னெல்லாம் என்னதான் பண்ணுறதோ. நீ வரவும் வேணாம், ஒன்றும் வேணாம், நானே போய்க்கிறேன். ஏக்கா, வா செல்வி. ஏக்கா, சத்யா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுதுக்கா. நான் என்ன தம்பிக்கிட்ட சொல்லி எனக்கு மட்டும் 5 பவுன் போடு தம்பின்னு நான் சொன்னேன். அவ தான் புரியாமல் பேசுகிறானா, அதையும் நீ ஏண்டி கேட்டுட்டு கோவப்படுற? நான் இங்கேக்கா கோவப்பட்டேன், கோவம்லாம் படலை. சத்யா பேசுறதுக்கு சொல்கிறேன், அதை வேணா நீ வேணா வச்சுக்கோக்கா. ஐயோ சித்தி, நான் ஒரு பேஜுக்கு தான் சொன்னேன், அதுக்காக வச்சுக்கங்கலாம் சொல்கிறீங்க? இல்லைம்மா, இதை விட நீ 2-3 வாட்டி சொல்லிட்ட. அதுக்கப்புறமா அதை நான் வச்சுட்டு இருக்கலாமா? பரவாயில்லம்மா, எனக்கு கூட வேண்டாம். உங்களுக்கு போட்டது அது எதுக்கு வெங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எடி, இவ லூஸ் மாதிரி, இவ ஒரு கோவக்காரி கிறுக்கி. இவ பேசுறான்னு நீ நினச்சிக்கிட்டு பேசாத, போடி என்கிட்ட. இப்பதான் பெருசா. இப்போ ஏன்க்கா சத்யாவுக்கு என்னவா? அவ இப்பவுமே வீட்டுக்கு போகணுமாண்டி, எப்படி போறது? ஏம்மா, இப்போ எப்படிமா போவ? ஏசரனை கொண்டு வந்து விட சொல்றீங்களா? ஏசர் நான் சும்மா போய் இப்போ கூப்பிட்டதுக்கு என்கிட்ட அப்படி சண்டைக்கு வரான். அவன் எப்படி வருவேன்? வரமாட்டாங்களா? மகேஷ் எல்லாம் இப்போ வரமாட்டான் சத்யா, காலையிலேக்கு வேணா போகலாம் இரு. இல்லை சித்தி, நான் இப்போ போயே ஆகணும். இப்போ கரெக்டாக இப்போ என்ன மணி 7-8 தானே ஆகுது, 7-6 ஆகுது. போயிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நான் பாப்பா 2 பேரையும் நானே தூக்கிட்டு நானே போகிறேன். அட, சொல்கிறத கேட்க மாட்டியா? இப்போவே போய் ஆகணும்னா என்னம்மா இதெல்லாம்? இல்லை, நான் கிளம்புறேன். நீலாம் எவ்வளோ சொல்லு, சுத்தர கேட்கவே மாட்டேடி. உனக்கெல்லாம் பட்டாதான் நீலாம் திருந்துவ. என்ன பண்ணணுமோ பண்ணி, ஏது பண்ணி என்னமோ பண்ணி தொலை. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் போகிறேன். எடி நில்லடி, பாரு செல்வி என்ன பண்றான்னு. ஏக்கா அவ இப்படி பண்றா? கொஞ்சம் கூட சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. எதுக்கு தான் இப்படி பண்றான்னு தெரியல. 2 பிள்ளைங்களை எப்படி பஸ்ல இவ கூட்டிட்டு போவா? எனக்கும் அதான் தெரியல. ஒரு பிள்ளைகளை கூட்டிட்டு போறதே அவ்வளவு கஷ்டம். இவ எப்படி 2 பிள்ளைகளை தூக்கிட்டு போறான்னு எனக்கே தெரியல. வீடு எப்படிதான் போறான்னு பாப்போம். அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன், போய் பார்த்தா தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. ஏக்கா, பாவமா இருக்கு, நீ வேணா கிளம்புறியா? என்னடி, தான் 2 நாளைக்கு இருந்துட்டு போக்கா, வேலைலாம் இருக்குன்னு சொன்ன. இப்போ என்னடான்னா இப்பவே கிளம்புறியாங்கிற? சத்யா அப்படி பண்றாள், என்ன பண்றது? அவ போனா போட்டும், அவளுக்காகலாம் நான் ஒன்றும் போக முடியாது. சொல்றது கேட்காம தானே போறா, போனா போட்டு வீடு. ஏக்கா, கோச்சிக்க மாட்டாளா? ஆமா, அவ கோச்சிக்கிட்டு தான். அப்ப இங்க என்ன பண்ணுது, போட்டு விடுடி. ஷோ, ஐயோ, 2 பிள்ளைகளை எப்படி இவ இழுத்துட்டு போவா? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இவ எப்படிதான் போறான்னு பார்ப்போம். எங்க இந்த டாக்டர் வேற ஆளை காணும். ஃபோன் பண்ணி பாத்தியா? இந்த ஒரு 10 நிமிஷத்துல வர, இந்த ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு தான் சொல்றாரு. ஆனா ஆளே
எல்லாம் சரி, உன் தம்பிக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணிட்டேன் 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, டாக்டர்கிட்டே சொல்லி வைக்கணும். டாக்டர் நீங்க மட்டும் உள்ளே இருங்க. நானும் அர்ஜுன் வந்துட்டேன்னா ஒருவேளை வெளியில் நிற்கிறோம். ஒரு நர்ஸுகிட்டே சொல்லி வைக்கணும். நர்ஸு வந்து இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிடணும். பணத்தை கட்டினதுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்லி எப்படியாவது பணத்தை வாங்கினதுக்கப்புறம் அப்படி இப்படி நடித்து சமாளிச்சிடலாம். என்ன புரியுதா? இங்கே பாருங்கள், நடிக்கிறது என்னை விட நீங்கள் தான் நிறைய நடிக்கணும். ஏதாவது பெயின் இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதை முதல்ல தெரியும் வசந்தி, அதெல்லாம் எனக்கு. ஆமா, சும்மா சும்மா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருப்ப. நீ முதல்ல தம்பியை வர சொல்லுவோம், தம்பிய. அப்புறம் இந்த டாக்டர் எங்க காணும்? வசந்தி வந்துட்டேன். என்ன சார் இவ்வளோ நேரமா? என் தம்பி வேற 10 நிமிஷத்துல வந்துடுன்னு சொல்லியிருக்கான் சார். எனக்கே பயமா ஆகி போச்சு. உங்களையும் காணுமா? என் தம்பி வேற வந்துட்டானா எனக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ஆப்ரேஷன் வேற ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டேன். அவனை சீக்கிரம் பணத்தை கொண்டு வந்து கட்டுட்டா அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா, நீங்க வேற இவ்வளோ லேட்டா வாரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வசந்தி. சரி வெளியில போ. சார் ஒரு நர்ஸு தேவைப்படுதே. ஏன் நர்ஸு? வேலை என் தம்பி வந்துட்டானா நானும் என் தம்பி வெளியில் நிற்கிறோம் சார். அப்போதைக்கு நர்ஸு வெளியில் வரும்போது நர்ஸுக்கிட்ட என் தம்பி எப்படின்னு கேட்பான், என்னாச்சு மாமா எப்படி இருக்காருன்னு. அதுக்கு அந்த நர்ஸு நல்லா இருக்காரு, ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்க்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு சருக்கு சொல்லணும். அதுக்காண்டி தான் நான் நர்ஸு தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். நர்ஸ் எல்லாம் வேண்டாமா, தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். நானே வந்து வெளியில சொல்லிக்கிறேன், புரியுதா? உன் தம்பி ஒரு வேளை கண்டுபிடிக்கலாம் மாட்டான், பயப்படாத. என்ன சார், எனக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. சரிங்க சார், நான் வெளியில் போய் வெயிட் பண்ணவா? சரிம்மா, ஒன்றும் பயப்படாத. பணத்தை மட்டும் கட்ட சொல்லிடு. எங்கே அப்படின்னா, நான் அங்கே வந்து சொல்லியிருக்கேன், ரிசப்ஷனில் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இது மாதிரி ஒருத்தவங்க 17 லட்சம் கட்டுவாங்க, வாங்கி வைங்க அப்படின்னு. அங்கே ஒன்றும் நீ பயப்பட வேணாம், அதெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சிருவாங்க. சார் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சீக்கிரம் சார். இங்கே எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வெளியில் நில்லுங்க. சரிங்க சார். நான் வெளியில தான் நிற்கிறேன், நீங்கள் பயப்படாம இருங்க. எனக்கு என்ன வசந்தி பயம்? எனக்கு என்ன உண்மையாவே ஆபரேஷன் பண்ண போறாரு டாக்டர்? இல்ல இதனால நான் சொல்றேன். ஐயோ, என் தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி நான் வெளில போவா? நீ போ வசந்தி. நீங்க தான் சார் இதெல்லாம் இது பண்ணி கொடுக்கணும். 2 லட்சத்தை மட்டும் மறந்துடாதம்மா. இதெல்லாம் மறக்க மாட்டேன் சார், கண்டிப்பா உங்களுக்கு வர்ற பணம் வந்துடும். சரிம்மா. அர்ஜுன் வாடா, இப்பதான் வரியா? டாக்டர் ஆபரேஷன் ஆரம்பிச்சுட்டாருடா அர்ஜுன். என்ன நடக்குது? வசந்தி அக்கா எப்படி பண்ணுது, என்ன பண்ணுது? உள்ளே போய் ஆப்ரேஷன் உண்மையாக தான் நடக்குதான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து பணத்தை கட்டணும். நம்ம வாட்டுக்கு பணத்தை கட்டிவிட்டு ஏமாந்துட்டு போகக்கூடாது. ஏன்னா சத்யா சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு நடந்தது, நர்ஸு சொன்னதையும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம பணத்தையே கட்டணும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஃபஸ்ட்டே கட்டிடக்கூடாது. என்னடா அர்ஜுன், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருக்க. வசந்திக்கா ஒன்றும் இல்லை, இப்போ ஏன் அழுதுட்டு இருக்க? மாமாக்கு ஒன்றும் ஆகாது, அதான் ஆப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றீல்ல, அப்புறம் என்ன? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? அர்ஜுன் பணத்தை கட்டிட்டியா? டாக்டர் ஃபர்ஸ்ட் பணத்தை தாண்டா கட்ட சொல்லியிருக்காரு. பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாரா? நீ கட்டிட்டியல்ல? என்னக்கா இப்போதான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா? இல்ல அர்ஜுன், ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் டாக்டர் இடையில வந்து காசு கட்டியாச்சான்னு கேட்டா. ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு இல்லக்கா, அப்புறம் என்ன? அப்புறமா கட்டிக்கலாமே. இல்ல அர்ஜுன், நீ கட்டிட்டு வாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காசு கட்டலன்னா இது வேற ஆப்ரேஷனை நிறுத்திட்டாங்கன்னா? அதெல்லாம் யாரும் அப்படிலாம் நிறுத்த மாட்டாங்க, நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிடலாம். உங்க பேர் அர்ஜுனா? ஆமா சிஸ்டர். சார் உங்களை 15 lakhs கட்ட சொல்லியிருக்காங்களே, நீங்க இன்னும் பே பண்ணாம இருக்கீங்க? ஓ அப்படியா, இந்த வரேன். சீக்கிரம் கட்ட சொன்னாங்க, ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? அப்படியா, சரி இந்த வரேன். சீக்கிரம் வந்து கட்டுங்க. போங்க சிஸ்டர், வரேன். பத்தியா அர்ஜுன், நான் சொன்னேன்ல, நீ கேட்டியா? டாக்டர் உடனே அங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போலடா. அதுதான் அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு போகுது. போ அர்ஜுன், கட்டிட்டு வாடா. சரிக்கா, நீ அழாத. எதுக்கு பழுகிற? மாமாக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? ஒருவேளை வசந்திக்கா சொன்ன மாதிரி மாமாக்கு நிஜமாலுமே ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கோ? அதுதான் அவங்களும் வந்து கேட்டுட்டு போகிறாங்களோ? அப்போ நர்ஸு நைட்டு சொன்னது நர்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் போல, அதான் அவங்களுக்கும் தெரியாமல் உளருவாங்க போல. சரி ஓகே, மாமா நல்லா இருந்தா ரைட்டு. கண்டிப்பாக நம்ம பணத்தை போய் ஃபஸ்ட்டு கட்டிடணும். பாவம் மாமா நல்லா இருந்தால் போதும். பாவம் மாமா வாயில்லா பூச்சி. வசந்திக்கா கூட கொஞ்சம் திமிரா இருக்கும், ஆனால் மாமா பாவம். சரி, பணத்தை முதல்ல கட்டிடுவோம், பாவம் தானே. என்னடா அர்ஜுன் யோசிச்சுட்டே இருக்க? உன்னை விட்டு நான் யார்கிட்டடா போய் கேட்பேன்? என்னோட தாலி பாக்கியத்தை நீ தான் அர்ஜுன் காப்பாற்றி கொடுக்கணும். ப்ளீஸ்டா, எனக்காக போயிட்டு மாமாக்காக போயிட்டு பணத்தை கட்டிட்டு வா அர்ஜுன். நீ வருவன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? இல்லைன்னா டாக்டர் முன்னாடியே ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருடா. சரி அழுகாத, நான் இப்போவே போய் கட்டிட்டு வரேன்க்கா. சரி அர்ஜுன், போடா.
அப்பாடா, இவனை போய் கட்டிட்டு வர சொல்ல நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பப்பப்பா, முடியலடா சாமி, ரொம்ப தான் ஓவரா பண்ணுறான். போவானா பணத்தை கையில் வச்சுட்டு இப்படி நடமாடி இருக்கிறான். ஒருவேளை நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ, வராமையா இருக்கும். நம்ம என்ன அப்படிப்பட்ட ஆளா? கண்டிப்பாக நம்ம மேலே வரும். வந்தாலும் சரி வராட்டியும் சரி, பணம் ரெடி ஆயிருச்சு. நாளைக்கே போகிறோம், பத்திரத்தை போடுறோம். அர்ஜுன், கட்டிட்டியாடா? கட்டிட்டேன்க்கா. டாக்டர் எதுவும் வந்தாரா? இல்லடா அர்ஜுன், டாக்டர் இன்னும் வரவே இல்லை. அக்கா டாக்டர் வந்துட்டாங்க பாரு. சார், என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல சார்? மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காரா? எப்படி சார் இருக்காரு? சொல்லுங்க சார். ஆத்தாடி, ஆஸ்கார்டு அவார்டே இந்த அம்மாளுக்கு கொடுக்கலாம் போலயே. இந்த நடி நடிக்குது தம்பிக்காரன் முன்னாடி. நமக்கு எங்கிட்ட ஒரு 2 லட்சம் வந்தா ரைட்டு தான். ஏம்மா அழாத. உன் புருஷனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பணத்தை கட்டியாச்சு இல்லம்மா? என் தம்பி இப்பதான் சார் கடவுள் மாதிரி வந்து கட்டுனா. நீங்க என்ன சார் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? பணம் தான் உங்களுக்கு முக்கியமா? உனக்கே முக்கியமா இருக்குல்ல, எனக்கு என்ன? நல்லா இருக்குமா? உங்க புருஷன் நல்லா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. தம்பி பணம் கட்டிட்டு இல்லப்பா, நல்லா இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் போய் பார்க்கணும். இப்போ யாரும் பார்க்க கூடாதுமா? அப்படியா சார்? தெய்வம் மாதிரி எப்படியோ காப்பாத்திட்டீங்க சார். நீங்க தான், அதனால தான் நீங்க எங்க ஃபேமிலி டாக்டரா இருக்கீங்க. உங்கள்கிட்ட விட்டா நாங்கள் வேற எங்க சார் போவோம்? கைராசியான டாக்டர். நல்ல வேலை சார், என் தம்பி பணத்தை கொடுத்துட்டா என் புருஷனை நீங்க காப்பாத்திட்டீங்க சார். சரிம்மா, ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல. சரிப்பா, நான் வரேன்.